அப்ப நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பாவத்தில் விழாதபடி நம்மை தாங்குகிறவர். அல்லேலூயா. எப்படி தாங்குவாரா? பாவத்தில் விழாதபடி தாங்குவார். நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்தவர் பரிசுத்தர். பரிசுத்தர். நம்முடைய பிள்ளைகள் பாவத்தில் இருப்பது அவருக்கு பிரியமல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது செய்த அழகான ஜபங்களில் ஒரு ஜபம், ஆண்டவரே துணிகரமான பாவத்திற்கு உமது அடியானை விலக்கி காத்திரலாம். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்றோம், ஆனா இப்படிப்பட்ட நல்ல ஜபங்கள் எல்லாம் எடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம நினைப்போம், நான் நல்ல கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் நல்ல அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஆவியில் நிரப்பப்பட்டு இருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது நினைச்சீங்கன்னா கீழே வந்துடும், டமால் வந்துடும். அல்லேலூயா. விழுகிறவன் ஆமென், நிற்கிறவன் ரொம்ப ஜாக்கிரதையா நிற்க கடவன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கீழே விழுந்துரும், ரொம்ப ஜாக்கிரதையாய். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறமாகி இயேசுவை நோக்கி நம்மளுடைய கவனம், நம்முடைய ஏக்கம் இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.